வணக்கம். ஜெயமோகனுடைய பேய் கதைகளும் தேவதை கதைகளும் இமையோனோட தொடர்ச்சி 4. அப்போ சாபம் யார் போட்டது? வாயால் சொன்னா தானா அந்த சாபம்? அந்த சாபந்தான் இந்த ஊரையே இல்லாமல் ஆக்கியது. அப்படி ஒரு கதை சரி, உண்மையில் எப்படி இப்படி ஆச்சு? ராஜா ஆட்சி போச்சு, யாரும் பட்டமும் வாரமும் அளக்கல்ல, வருமானம் இல்லை. தம்புரான் திருவனந்தபுரத்துக்கு போய் மர வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். அப்படித்தான். தூக்கம் வருதா? நான் அந்த கதையை உடனே மறக்க ஆரம்பித்தேன், அல்லது அதை நான் சரிவர கவனிக்கவே இல்லை. காரணம், அது ஒரு சாதாரணமான கனவு. எதிர்பாராத பயங்கரமானதோ ஆனதும் எதுவும் இல்லை. ஒரு துரோகம், ஒரு சாபம். ஆனால் நீண்ட வரலாறு உள்ள இடத்திலும் துரோகங்களும் சாபங்களும் நிரம்பி இருக்கின்றன. உண்மையில் துரோகம் என்பது ஒரு முக்கிய அசைவு. மீறல் எல்லாம் அதனதன் ஒழுங்கில் பழகிய தடத்தில் நகர்கையில் காலமே தேங்கி விடுகிறது. அசைவிழந்து மட்க ஆரம்பிக்கிறது. துரோகம் சட்டென்று அனைத்தையும் கலக்கி விடுகிறது. புத்தம் புதிய வழிகள் திறக்கின்றன. முன்பு இல்லாதவை நிகழ்கின்றன. துரோகம் அந்த அசைவின்மை கண்டு பொறுமை இழந்த ஒருவரால், புதியதை தேடி தவிக்கும் ஒரு ஆத்மாவால் நிகழ்த்தப்படுவது. அவள் போய் படுத்த பிறகும் நான் அந்த உதிரி சிந்தனைகளை அலைந்தபடி தூங்கிவிட்டேன். என் உடல் அத்தனை களைத்திருக்காவிட்டால் அப்படிப்பட்ட ஓரிடத்தில் என்னால் தூங்கியிருக்க முடியாது. தூக்கத்தில் ஆழத்தில் எங்கோ அந்த கண்களை பார்த்தேன். விழித்து கொண்டு எங்கிருக்கிறேன் என்று பதைந்து நினைவு கூர்ந்து எழுந்து அமர்ந்தபோது உடல் வியர்த்து குளிர்ந்திருந்தது. மெதுவாக எழுந்து அந்த அறை நோக்கி சென்றேன். அந்த மனிதனின் கண்கள் இருளில் திறந்துதான் இருந்தன. அவற்றில் தெரியும் அந்த உக்ரம் எப்போதும் எக்கணத்தில் குடியேறியது என நான் தெளிவாக உணர்ந்தேன். அருகே சென்று அவற்றை உற்று பார்த்தேன். அவை என்னை பொருட்படுத்தவில்லை. மாறாத நிலைத்த உக்ரம். அந்த கனத்த கம்பளி போர்வையை பற்றி இழுத்தேன். அது மட்கி போயிருந்தது போலும். பீந்து என் கையோடு வந்தது. ஈரமான கரையான் புற்றை பிரிப்பது போன்று அதை பீத்து விளக்கினேன். உள்ளே ஒன்றுமில்லை. எலும்புக்கூடு மட்டுமே எஞ்சியிருந்தது. தலையிலும் சதை இல்லை. மட்கிய புராதன மண்டையோட்டில் உயிர் எரியும் 2 கண்கள் மட்டுமே. என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற பிரஜை எழ வீறிட்டபடி அறையிலிருந்து வெளியே பாய்ந்தேன். எதிரே அவள் நின்றிருந்தாள். அழகிய இளம் உடல், அலையடிக்கும் கருங்கூந்தல், உணர்ச்சியே இல்லாத முகம் கொண்ட முப்பரிமாண ஓவியம் போல. 400 வருஷம் தாண்டியாச்சு என்று அவள் ஒரு வகையான கிட்டித்த குரலில் சொன்னாள். 400 வருஷம்? இன்னும் எனக்கு மோட்சம் இல்லை. இந்த கண்ணு 2 மட்காதவரை எனக்கு கதி இல்லை. திடீரென்று விசித்திர ஒளியுடன் வீறிட்டு அலறியபடி சுவரில் மோதி கீழே அமர்ந்து தலையில் கைகளால் ஓங்கி அரைந்து கதறி அழ ஆரம்பித்தாள். நான் வாசல்கள் வழியாக முட்டி மோதி விழுந்து எழுந்து ஓடினேன். ஒரு வழியாக வெளியே பீறிட்டு மழை கொட்டி கொண்டிருந்த சேற்று பரப்பில் தள்ளாடி ஓடி விழுந்து மயக்கமானேன். மறுநாள் மாடு மேய்க்கும் கும்பல் ஒன்று என்னை மீட்டது. அந்த பிராதான சாலையை அப்படி பலரை கவர்வதாகவும் அவர்கள் அதன் மறுநுனியில் இருக்கும் குட்டி சுவர் அருகே விழுந்து கிடப்பதுண்டு என்றும் சொன்னார்கள். நான் திரும்பி பார்க்க துணியவில்லை. நன்றி.